ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். எல்லோரும் நல்லா இருக்கணும். இப்போ ஒரு கூடை போட்டிருக்கேன். இது அளவுகள் மற்றும் எப்படி போடுறது பார்க்கலாமா? இது 9 அடியில் 28 ஒயர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பிங்க் கலரில் 16 ஒயரும், ஒயிட் கலரில் 12 ஒயரும் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது ஒரு பிங்க் கலர் ஒயர் எடுத்துகிட்டு ரன்னிங் ஒயராக எடுத்துகிட்டு 4 ஒயராக இது மாதிரி காட்டியிருக்க மாதிரி ஜாயின் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அதை நடுவில் பிங்க் கலர் 4 ஜாயின் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் 4 ரன்னிங் ஒயர் 4 வருஷம் ஒயிட் கலர் மாதிரி வெள்ளை கலரையும் சேர்த்து மொத்தம் 12 வரிசை 28 ஒயர் ஸ்டாண்டிங் ஒயர்ஸ். ரன்னிங் ஒயர் 12. இது நார்மல் நாட் பேஸ். இது போட்டு முடிச்சுட்டு நம்ம கிராஸ் நாட்டுக்கு என்ன பண்ணுவோம், 4 ஒயரையாக செப்பரேட் பண்ணி ஒரு பார்டர் ஒயர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி க்ரீன் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். அந்த க்ரீன் கலர் ஒயர் எடுத்து அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த ஒயருடைய சைடு வச்சு நம்ம சேம் லெவல் வச்சுட்டு கட் பண்ணுறதில்ல, அங்கேருந்து தொடங்கி 4 கட்டம் வரைக்கும் போட்டு முடிச்சிருவோம், பின்னிடுவோம் நார்மல் நாட்டில். இப்போ 4 கட்டம் இப்போ பிங்க் கலர் இருக்கு இல்லையா, அதை இந்த க்ரீன் ஒயரால் ஜாயின் பண்ணிவிட்டு நாலு கட்டம் போட்டு முடித்தோம்னா நம்ம அந்த பிங்க் கலர் ஒயர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒயர் என்ன அளவு இருக்கோ அதே மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இப்போது இதை கட் பண்ணுவோம். இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடு தான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் இப்போது நார்மல் பேஸு மேலே கிராஸ் நாட் போடுறதுக்கு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா, அதே தான். இப்போ இந்த இடத்துலையும் அதே க்ரீன் கலரு ஒயிட் 4 ஒயிட் கலரு ஒயர்களையும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த க்ரீனோட இணைச்சி ஒரு நார்மல் நாட் 4 முடிச்சு போட்டு கொண்டு வருவோம். அதே அளவு அந்த ஒயரை லெவல் எடுத்து கட் பண்ணிவிடுவோம். இப்படியே ஒரு 4 ஒயரையாக நம்ம பிரித்து செப்பரேட் பண்ணி நம்ம போட்டு முடிச்சிருவோம். கூடை முழுசும் சுற்றி வர அதே மாதிரி போடுவோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதே தான். இது வரைக்கும் ஒன்றும் புதுமை இல்லை, ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது தான். இது 9 அடி ஒயரில் ஸ்கேலில் 28 ஒயர் எடுத்துருக்கோம் இல்லையா, இதுலேயே இந்த பிங்க்கும் ஒயிட்டும் 2 ரோல் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த க்ரீன் ஒரு ரோல், 3 ரோல் இந்த கூடைக்கு செலவாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மீதமாக ஆகலை, கொஞ்சமாக இந்த கைப்பிடிக்கு அளவாக தான் ஒயர் மீதியாச்சு. இப்போ எல்லா இடத்துலையும் சுற்றிலும் போட்டு முடிச்சாச்சு. அதுவும் இப்போ வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இல்லைங்க, அந்த ஒயர் மட்டும்தான் லென்த் அதிகமாக வரும். திக்கான ஒயராக இருந்துச்சுன்னா பத்தாது, அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க. 3 ரோல் தேவைப்படும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போது க்ரீன் ஒயர் அப்போது அங்கங்கே பிட்டாக நிற்கும். 4 நம்ம சேர்த்து விட்டோம் இல்லையா, அங்கே அந்த தனித்தனியாக நிற்கிற 2 க்ரீன் ஒயரையும் பக்கத்தில் இருக்கிறதையெல்லாம் ஜாயின் பண்ணிவிடுவோம். கிராஸ் நாட்டாக மேலே எடுத்துகிட்டு ஹைட்டு நம்ம பின்னுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப் போடுவோம். அது மாதிரி 2 க்ரீன் ஒயரையும் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இப்போ இந்த 4 ஒயிட் கலர் இருக்குது பாருங்களேன், 2 பக்கம் பார்டராக இந்த க்ரீன் வரும். அந்த 4 ஒயிட் கலர் ஒயரையும் கிராஸ் நாட் போடாமல் இது வச்சு ஒரு ஃப்ளவர் நாட் மாதிரி, இப்போ 3 ஒயர் வச்சு ஆம்லா நாட் போடுவோம் இல்லையா,
அது மாதிரி வந்து 4 ஒயர் வச்சு அதே மெத்தட். ஃபஸ்ட்டு ஒரு ஒயரை சுற்றி பிடிச்சிக்கணும். ரெண்டாவது அது மேல் வழியாக கொண்டு போய் இன்னொரு ஒயரையும் மடக்கி பிடிச்சிக்கிட்டு, 3வது ஒயரையும் அதே போல் சுற்றி மடிக்கணும். 4வது ஒயரை வந்து கொஞ்சம் டைட்டாக சுற்றி இந்த 3 ஃபோல்டு பண்ணியிருக்கிற 3 ஒயரையும் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிருக்கிற மாதிரி சுற்றி கொண்டு வந்து வச்சிடணும். இப்போ 4 ஒயரினுடைய கீழ்ப்பகுதி இருக்கும், இங்கே இருக்கும், கீழே இருக்கும். ஃபஸ்ட்டு ஒயரோட இதை வந்து நம்ம நார்மல் நாட்டுக்கு மடிக்கிற மாதிரி மடிச்சிடணும். செகண்ட் ஒயரோட எண்டை வந்து ஒரு ரோலில் ஒரு ஓட்டையில் வந்து இன்சர்ட் பண்ணணும். 3வது தேர்ட் ஒயரை எடுத்து 2 ஹோலில் இன்சர்ட் பண்ணணும். இப்போ அடுத்தது 4th ஒயர் இருக்கும். அந்த 4th ஒயரோட எண்டை எடுத்து 3 ஹோல் இருக்கும் இல்லையா, மடக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 3 இதுலேயுமே இன்சர்ட் பண்ணி வெளியே கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு ஒயரை வந்து நார்மல் நாட்டுக்கு போடுற மாதிரி மேலே தூக்கி மடிச்சு விட்ருவோம். 2வது ஒயரை வந்து ஒரு ஹோல்லையும், 3வது ஒயரை 2 ஹோல்லையும், 4வது ஒயரை 3 ஹோல்லையும் நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டைட் பண்ணிவிடுவோம். பண்ணும்போது ஒரு ஃப்ளவர் மாதிரி வரும். இப்போ நெல்லிக்காய் முடிச்சுக்கு வந்து எப்படி நம்ம 3 ஒயரில் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து இந்த 6 கட்டம் இருக்க மாதிரி வரும். இதில் வந்து இந்த 8 பகுதி இருக்கும் குட்டி குட்டியாக. 4 ஒயரில் நம்ம போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். டைட் பண்ணோன்னே பார்த்திங்களா அழகாக ஒரு பூ மாதிரி வந்திருக்கும். இப்போ வந்து பார்டர் நம்ம போடுவோம் இல்லையா, நார்மலாக கிராஸ் நாட்டுக்கு அதே மாதிரி தான் இந்த க்ரீன் ஒயர் எடுத்து. ஆனால் நான் வந்து நார்மல் நாட் போடாமல் ஒரு க்ரீன் ஒயரை ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 ஒயரையும் சேர்த்தாப்படி 1 by 1 நம்ம போட்டு சாக்லேட் நாட் போடுவோம் இல்லையா, அந்த மெத்தடில் போட்டிருக்கேன். 2 ஒயரையும் சுற்றி கொண்டு வந்துட்டு திருப்பியும் ஃபஸ்ட்டு சுற்றின ஒயரை வந்து ரெண்டாவதாக இன்சர்ட் பண்ணுவோம் சாக்லேட் நாட்டில். அப்போ ஒரு ரன்னிங் ஒயரில் 2 ஒயரை சுற்றி நாட் போட்டால் எப்படி, அந்த மாதிரி. இதுவே வந்து இந்த பக்கம் வரும்போது கிராஸ் நாட் மாதிரி 2 ரன்னிங் ஒயரை நம்ம சாக்லேட் நாட் போட்டால் எப்படி வரும், அது மாதிரி போடுவோம். அது எப்படின்னா பாருங்களேன். இப்போது இந்த 2 ஒயிட் ஒயர் இருக்கு இல்லையா, 2யுமே ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒயரை ஃபோல்ட் பண்ணி 2 சுற்றி கொண்ட மாதிரி இது வந்து 2 ஒயரை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு க்ரீனை வந்து சுற்றி எடுத்துகிட்டு இப்போ நார்மல் நாட் போடப்போ என்ன பண்ணுவோம், ஒரு ஒயரை பின்னாடி அதனுடைய எண்டை தள்ளுவோம் இல்லையா, அதே மாதிரி மேலே நோக்கி கொஞ்சம் பேக்கில் தள்ளிட்டு இப்போது 2 ஹோல்லையுமே அந்த க்ரீன் ஒயரை வச்சுட்டு எடுத்துருவோம். இப்போ டைட் பண்ணுவோம். இப்போ நார்மலாக கிராஸ் நாட் போடுற மாதிரி அந்த 2 க்ரீனையும் கிட்ட வந்து கிராஸ் ஆகிருக்கா, அதை வந்து போட்டுருவோம். இந்த ஒயரில் வந்து இந்த கூடையில் நாட்ஸ் வந்து நல்ல க்ளோஸாக கிட்ட இருக்கும் பார்த்தீங்களா. அடுத்தது வந்து சேம் மெத்தடு நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில். இப்போ வந்து நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒயர் ABC, இந்த C ஒயரு, அப்புறம் D 4th ஒயரை வந்து டைட்டாக சுற்றுவோம். அது மேல் பக்கமாக போய் இப்போது நம்பர் 1 ஒயரை வந்து மேல் நோக்கி இப்படி வச்சுருவோம், நார்மல் நாட் போடுற மாதிரி. 2வது ஒயரை ஒரு ஹோலில் இன்செர்ட் பண்ணுவோம். 3rd ஒயரை 3வது ஒயரை வந்து 2 ஹோலில் இன்செர்ட் பண்ணுறோம். 4வது ஒயரை 3 ஹோல்லையுமே இன்செர்ட் பண்ணி வெளியே எடுப்போம். ஆனால் எல்லாமே பார்த்துக்கணுங்க, நீங்கள் மேல் பக்கமாக போடுறோம், அடியில் போடக்கூடாது. ஒவ்வொரு ஒயருக்கும் மேலே போய் அந்த ஹோலை விட்டு வெளியே வரணும். அது மாதிரி போட்டுக்குங்க கவனமாக. பார்த்திங்களா, அழகான ஒரு பூ மாதிரி வந்துருச்சா.
இப்போ வந்து அந்த பார்டர் வந்து அதே போல் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது சாக்லேட் நாட். இப்போ வந்து 2 கலர் மிக்ஸ் ஆகிற இடத்த வந்து சாக்லேட் நாட் போடாமல் பிஸ்கட் நாட் போட்டிருக்கேன். பிஸ்கட் நாட்னால் 2 4 ஒயர் சந்திக்கிற இடம். இங்கே பாருங்கள், டபுள் கலர். பிஸ்கட் நாட் வந்து நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சது தான். 2 சாக்லேட் நாட் போடுற மெத்தடு, 2 இதையும் ஒரே முடிச்சில் கொண்டு வர்றோம். இந்த டபுள் கலர் ஒயர்ஸ் வர்ற இடத்துல எல்லாம் இந்த பிஸ்கட் மாதிரி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மற்ற சேம் கலர் ஒரே பிங்க் மட்டும் 4 வந்துச்சுன்னா அந்த இடத்துலையும், ஒயிட் மட்டும் 4 வந்திருக்கிற இடத்துலையும் மட்டும் நான் வந்து ஃப்ளவர்ஸ் மாதிரி வர்ற அந்த ஜாஸ்மின் நாட் மாதிரி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்டர் வந்து எல்லாமே இந்த 2 ஒயரை சாக்லேட் முடிச்சு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்களா, இந்த பக்கம் போட்டோமா அதே போல் அந்த சிங்கிள் ஒயரில் 2 ஒயர் சுற்றி வந்துச்சா, இப்போது 2 ஒயரில் சிங்கிள் ஒயர் சுற்றி வரும். இந்த சைடு கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட். இப்போ பார்டர் வந்து நார்மல் நாட்டில் போடாமல் 2 பக்கமும் சாக்லேட் நாட் போட்டிருக்கும்போது நல்லா க்ளோஸாக அது ஒரு டிசைன் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கூடையில் அதான், இந்த கூடையில் ஒன்றும் பெருசாக ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை. க்ளோஸான முடிச்சுகள், நார்மல் நாட், இந்த இது மட்டும். மற்ற எல்லாமே வந்து பிஸ்கட் நாட்டு, சாக்லேட் நாட், 2 ஃப்ளவர்ஸ் வரும். அந்த 2 கலரும் சேர்கிற இடத்துல எல்லாம் பிஸ்கட் நாட்டு. பார்டராக வர இடமெல்லாம் வந்து சாக்லேட் நாட் போட்டிருக்கனால நல்லா நெருக்கமாக கூட டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா ஹைட்டாக 3 ரோலில் ஒரு வித்தியாசமான ஒரு கூடை அழகாக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் சென்டரில் மட்டும் ஒரே ஒரு கட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி இந்த மேலே ஒரு ஏ ஷேப்பில் வர்ற மாதிரி முடிச்சிருக்கேன், ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல அழகான கூடை வந்திருக்கு. அப்புறம் வந்து அந்த கொஞ்சம் ஒயர் தான் மீதி ஆச்சு, அதை வச்சுட்டு வந்து உள்ளே வந்து 7 ஒயர் கொடுத்து, அதாவது 3 கலர்லேயும் ஒரு ஒயர் எடுத்துகிட்டு உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே 7 ஒயரு 7 அடி. அப்புறம் அந்த டிசைனை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் இப்படி இந்த கைப்பிடி வந்து வளைச்ச மாதிரி வச்சுருப்பேன். நல்ல ஹைட்டு, நல்ல பேஸு. பார்த்திங்களா, இந்த கைப்பிடி சொன்னேன் இல்லையா, அந்த ஓரத்தை வந்து கொஞ்சம் வளைச்சி விட்ருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டிசைனை மூடாத இருக்கட்டும் சொல்லிவிட்டு, டிசைன் அழகாக தெரியணுன்ட்டு. இந்த கூட உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே. வாழ்க வளமுடன். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.